வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அஃபிஷியல் வோட்டிங் அதுல வந்து திவ்யா முதலிடமா? இல்ல பார்வதி முதலிடமா? அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும். பட் அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திவ்யா தான் முதலிடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது அஃபிஷியலா நம்ம சொல்லிடலாம். என்ன காரணம் அப்படிங்கிறத நான் இங்க ஒரு கோட் வேர்டோட சொல்றேன். திவ்யாவுக்கு அவங்கள ஒரு 6% வாக்குகள் வித்தியாசத்துல திவ்யா வந்து முதலிடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது தான். விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வார வாரம் தெரிவிக்க விட்டுட்டு இருக்கிறாரு. பட் இந்த வியாழக்கிழமை வரைக்கும் வியாழக்கிழமை வரைக்குமான அபிஷியல் வோட்டிங்கை பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். அபிஷியல் வோட்டிங்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வாரம் வாரம் இப்பெல்லாம் தெரிவிக்க விடுறாரு. முன்னெல்லாம் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அவர் ஆனா ஃபுல்ஃபில் பண்ண மாட்டாரு. ஆனா இப்ப அது ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. திவ்யா முதலிடத்துல இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்வதிக்கும் அவங்களுக்கும் வந்து 6% வாக்குகள் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சிலர் வந்து பார்வதி முதலிடம் சொல்றாங்க. பட் அப்படி எதுவும் இல்லங்கிறது தான் உண்மை. எப்படி திவ்யா வந்து இவ்வளோ வோட்டிங்ல இருக்காங்க? திவ்யா வந்து கானா வினோத் வந்தாலும் முதலிடத்துல இருப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, திவ்யாவை பொறுத்தவரைக்கும் அவங்க கேம அவங்க நேர்மையா ஆடுறாங்க. ஈவன் போன வாரம் நாமினேஷன்ல கூட சாண்ட்ரா ஒரு 2 பேர சொன்னாங்க. பார்வதி 2 பேர சொன்னாங்க. பிரஜன் 2 பேர் சொன்னாங்க. இல்ல நான் என்னோட 2 பேர நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல வந்து அவங்களோட நேர்மை பாராட்டுக்குரியதாக இருந்தது அப்படிங்கிறது தான். அதுபோல சமையல் விஷயத்திலயும் இப்ப கனிக்கு, சாண்ட்ராக்கு இவங்களுக்கெல்லாம் இப்ப சண்டை வரும்போது, சாண்ட்ரா பக்கம் சப்போர்ட் பண்ணாலுமே, கனியையும் அவங்க வந்து சமாதானப்படுத்துனாங்க அப்படிங்கிறத பார்வதி கிட்டயும் சில விஷயங்கள் சொன்னாங்க. அது ஏத்துக்கிற மாரி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதனால திவ்யா வந்து தன்னுடைய பாயிண்ட்ட எங்கேயுமே வைக்க தவறவில்லை. என்னதான் அவங்க குரூப்பிசத்துக்குள்ள மாட்டின்ட்டு இருக்காங்க, சாண்ட்ராவோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்க அப்படின்னாலுமே, அவங்கள்ட்ட ஒரு சின்ன நேர்மை தெரியுது அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திவ்யா வந்து எப்படி முதலிடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது. அதேபோல நம்ம இவரு கேப்டன் சாண்ட்ரா கால்ல விழுந்ததெல்லாம் கூட பார்த்திருப்பீங்க. 2வது இடம் பார்வதி. பார்வதிக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட 6% வாக்குகள் குறைவாக இருக்கிறது. அதனால அவங்க 2வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுதுங்க. 2வது இடம் மோசமான இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசமான இடம் கிடையாது. ஆனால் பார்வதி இன்னும் நல்லா விளையாடினா அவங்க முதலிடத்துக்கே வரலாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கோப் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே பார்க்க முடிஞ்சது. பட் என்ன பொறுத்தவரைக்கும் பார்வதிக்கு வந்து ஒரு திவாகர் இருந்த வரைக்கும் ஒரு பயங்கர சப்போர்ட்டா இருந்தது. அவங்க கமருதீனோட ஒரு காதல் வயப்பட்டிருந்தாங்க. ஆனா இப்ப அது இல்லன்னு ஆயிப்போச்சு. ஆனா கமருதீன் ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க வேண்டாங்கிறாங்களா? இல்ல கம பார்வதி வேணுங்கிற இடத்துல இவரு வேண்டாங்கிறாரான்னு பெரிய புரட்சியே ஓடிட்டு இருக்கு. பார்வதிய பொறுத்தவரைக்கும் கமருதீன்ட்ட வந்து இவங்கலாம் புத்திமதி சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு தான் பண்றாரு கமருதீன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பார்வதிக்கு என்னதாங்க பிரச்சனை? அதுவும் திவாகர் வெளில போகும்போது கதறி அழுத மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா அவங்க உண்மையிலேயே அழுதாங்களா? அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்குங்க. பட் ஆனா அதையும் தாண்டி பார்வதி இல்லன்னா இந்த பிக் பாஸே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிக் பாஸுக்கு பார்வதி வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளானாலும், பார்வதிக்கு நிகராக இப்ப விக்ரமும் பேசப்படுகிறார். காரணம், அவர் வந்து பார்வதியும் அடிக்கிறார், திவாகரையும் அடிக்கிறார், எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. 4வது வாரம், 5வது வாரத்துலேருந்து. விக்ரம் இன்னைக்கு கூட வந்து பார்வதியோட சில சண்டைகள் போட்டாரு. "டேய் போங்கடா நான் பார்த்துக்கிறேன்டா" அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து ஏதோ அந்த கோட் போடல. மேல அந்த யூனிஃபார்ம் போடலன்னு சொல்லி கேட்டாரு. "டேய் டேய் வேலைய பார்றா" அப்படின்னாங்க. "ஆமா இதுவே நாங்க போடலன்னா உடனே பெரிய கதை எடுப்பீங்க. ஆனா நீங்க போடலன்னா எங்கள வந்து என்ன வேணா சொல்லுவீங்க" அப்படின்னு. ஆச்சரியமான ஒரு இடம் என்னன்னா, நம்ம அரோரா வந்து 3வது இடத்துல வந்துட்டாங்க வோட்டிங்க்கு. இது என்னங்க அநியாயமா இருக்குங்கிறீங்களா? ஆமாங்க. அவங்க தான் அபிஷியல்ல 3வது இடத்துல இருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கும்போது பயங்கர ஷாக்கா இருக்குங்க. ஆனா அரோரா வந்து கடந்த 2 வாரமா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. நேத்து கூட ஒரு டான்ஸ்ல வந்து ஃப்ரீக் அவுட் ஆடி ஆடுனாங்க அப்படிங்கிற மாரி இருந்தது. அதாவது பார்வதிக்கு அடுத்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, என்னடா சொல்றது? அதாவது கம்ருதீனுக்கும், அரோராவுக்கும் ஒரு பக்கம் வந்து பார்வதி காம்படிட்டிவா இருக்காங்க. அது வந்து அரோரா வந்து கம்ருதீனோட இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதால கம்ருதீன் ஏதேதோ பண்ண பார்த்தாங்க. ஆனாலும் அவங்களால முடியல. பார்வதி வந்து தன்னுடைய கேம ஆட ஆரம்பிச்சாங்க. 3 நாளா அமைதியா இருந்த பார்வதி இன்னைக்கு கூட அடி அடின்னு அடிச்சாங்க. கனிகிட்ட பயங்கர தகராறு இருக்கு. இவன்ட்ட நம்ம விக்ரம் கிட்ட பயங்கர அடிதடி தான். எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன்டா நான் அப்படின்னு இறங்கி அடிக்கிறாங்க. ஆனா அரோரா அப்படி இல்லங்க. தேவைப்பட்ட இடத்துல பேசுறாங்க. அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. பார்வதி அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு லுக் அவுட் இல்லனாலும், இப்ப ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் அபிஷியல் வோட்டிங்ல 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவுல பேசப்படும் பொருளாக இருக்குது. கம்ருதீன், பார்வதி, அரோரா இந்த 3 பேருக்கு நடுவுல இருந்த ஒரு இது வந்து விலகி இப்ப அரோரா, கம்ருதீன் குளோஸா இருக்க மாரியும், திவாகர் வெளில போனதுக்கப்புறம் பார்வதி வந்து தன்னுடைய கவலையை தீர்த்துக் கொள்ள சாண்ட்ரா மற்றும் பிரஜனோட ரொம்ப குளோஸா இருக்கிற மாரி ஒரு ஃபீல காட்டுறாங்க. அதேபோல நம்ம வியனாவும் வந்து பார்வதியோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது,
ஸோ அவங்க வேற ஏதோ கேம் ஆட போறாங்க அப்படிங்கிறது தான். ஆனா அரோராவை பத்திலாம் அவங்க கவலைப்படல. அரோராவுக்கு எதிரா கூட பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு தடவ சோஃபால உட்கார்ந்து பேசியிருக்கும்போது அரோரா எழுந்து போயிட்டாங்க. அப்போ வந்து பார்வதி, "என்னம்மா நீ இப்படி பண்ற? உங்களுக்கு எப்படி இருக்கு? அதே மாரி தானே எனக்கும் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் நான் 4 பேரோட வச்சு பேசுறீங்க. 5 பேரோட சேர்த்து வச்சு பேசிட்டீங்க. இது முறையா?" அப்படின்னு சொல்லி அரோரா கேட்கும்போது பயங்கரமா இருந்தது. அதே அரோரா வந்து உங்க எல்லோ யாரு? அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல துஷார் அவன் வெளில போயிட்டான். 2வது கானு குட்டி அப்படின்னு கானா வினோத சொன்னாங்க. அது மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. பின்னாடி பேசுவோம். நம்ம 4வது இடத்துல வந்து விக்கல்ஸ் விக்ரம் இருக்கார் அபிஷியல். என்னங்க சொல்றீங்க? 4வது இடம் விக்கல்ஸ் விக்ரமா? எப்படிங்க அது? அப்படின்னு கேட்கிறீங்களா? அதாவது விக்கல்ஸ் விக்ரம பொறுத்தவரைக்கும், அவர் பார்வதிய அடிச்சே மேல வந்துட்டாருங்க. அபிஷியல் வோட்டிங்ல பேசுபடும் பொருளாக மாறி இருக்கிறார் விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா விக்கல்ஸுக்கு ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா விக்கல்ஸ பொறுத்தவரைக்கும் அவர் நெறைய விஷயங்கள அனலைஸ் பண்ணி பண்றாரு. ஸ்ட்ராட்டஜிக்கா பண்றாரு. அதேபோல கோவப்படுற இடத்துல வந்து கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி சகஜ நிலைக்கு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அவருக்கு சொல்லப்பட்டாலும், அவர் 4வது இடத்த தக்க வச்சுப்பாரா? அதேபோல டாப் 5ல வருவாரா? அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அவர் திறமையா ஆடுறத பார்த்தா பார்வதி எதிராக ஆடுற விஷயங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா பார்வதி வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க இப்ப அத பத்தி கவலையே படுறதில்ல. நம்ம கிராஃப் மேல போதா, கீழ போதா எத பத்தியும் பார்க்காம அடிக்கிறாங்க. பட் கடந்த 3 நாளா அமைதியாக இருந்த பார்வதி இன்னைக்கு விக்ரமோட திரும்பவும் ஃபைட், கனியோட ஃபைட் அப்படின்னு அவங்க திரும்பவும் ஆரம்பிச்சுட்டாங்கப்பா அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பட் விக்ரத்தோட 4வது இடம் தக்க வைக்கப்படுமா அப்படிங்கிறது வரும் வாரங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். பார்ப்போம். ஆனா இது ஒரே ஒரு விஷயம் தாங்க. விக்ரம் வந்து தன்னுடைய திறமையால அப்படி பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா திறமை கிடையாது. ஆனால் அவர் வந்து போற போக்குல அப்படியே போறாரு. அடிக்கிற இடத்துல அடிக்கிறாரு. ஆனா சில இடங்கள் நமக்கு வெறுப்பாக இருந்தாலும், பரவாயில்லப்பா இவனும் பேசுறான் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது அந்த விஷயம். விக்கல்ஸ் விக்ரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிருங்க. 4வது இடத்துல தக்க வச்சுப்பாரா இல்லையா அப்படிங்கிறது வந்து வரும் வாரங்களில் பார்க்கலாம். அ கம்ருதீனுக்கும், எஃப்ஜேவுக்கும், கனிக்கும் நெறைய ஆதரவா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற விக்ரம், ஈவன் சபரி கூட அவர் ஆதரவா இருக்காரு. அத தாண்டி தான் அவர் வந்து நெறைய விஷயங்கள பண்ணிட்டு ஈவன் வியானாக்கு வந்து எஃப்ஜேவ லவ் பண்ணுன்னு சொல்லிக் குடுத்தது அவர் தான். இவன் சுபிக்ஷா நீங்க டைட்டில் வின்னர் ஆனாலும் நெறைய விஷயங்கள நீ அனலைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொன்னதும் இதே விக்ரம் தான். விக்ரம் நெறைய பேருக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு அவர் வழிகாட்டிப்பாரா அப்படிங்கிறது தெரியல. 5வது இடம் ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயம் என்றால், அது சபரிங்க. சபரி எப்படிங்க 5வது இடத்துக்கு வந்தாரு? நாளைக்கு போயிடுவார், இன்னைக்கு போயிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல ஒன்ஸ் அப்பான் அ டைம் அவர் டைட்டில் வின்னர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்லங்க. என்ன ஆச்சு அவருக்கு அப்படிங்கிற ஒரு கோணம் இருக்கு இல்லையா? அந்த கோணம் தலைகீழ மாறி இப்ப 5வது இடத்துக்கு வந்திருக்காருங்க. ஏன்னா கடந்த வாரம் வந்து அவர் அடி அடின்னு அடிச்சதுல கதறி அழுதார். கேப்டன்சி டாஸ் சரியா விளையாடலன்னு சொல்லி அவருக்கு ஒரு பெரிய குறை இருந்தது. அந்த சண்டே நைட் எபிசோட் வந்து கதறி அழுத உடனே மக்கள் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவு குடுத்திருக்காங்க. அதனால 5ஆம் இடம். வர வர அவர் மேல வரப் போறாரா? அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறதுங்க. சபரிய பொறுத்த வரைக்குங்க, என்ன விஷயம் அப்படின்னாலும் கொஞ்சம் தெளிவா முடிவெடுக்கிற ஆளு. போன வாரம் கேப்டன்சி டாஸ்க்ல ஒரு குழப்பமான மனநிலையில இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. அதுல குறிப்பா ஒரு விஷயம் தாங்க. சபரின்னா இப்படிதான் விளையாடுவாரு அப்படின்றத தாண்டி, இப்ப இந்த குரூப் எஸ்லேருந்து வெளில வந்த மாரி தெரிஞ்சுது. ஆனா திரும்பவும் இன்னைக்கு உள்ள வந்துட்டாரோன்னு ஒரு இது. அதுக்கப்புறம் 6வது இடமா? 6வது இடம் கனி. அஃபிஷியல் வோட்டிங்ல. அடடடடடடா! என்னா மாதிரி கேமுங்க. அதாவது கனி வந்து ஸ்வீட் கலந்த ஒரு கன்டென்ட்ட குடுக்குறாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு நெறைய சண்டை. சாண்ட்ராவோட சண்டை, கனியோட சண்டை அப்படின்னு பார்வதியோட சண்டை, சாரி கனியோட சண்டைங்கிறேன். பார்வதியோட சண்டை அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள அனலைஸ் பண்ணி அடிக்கிறாங்கப்பா கனி அப்படிங்கிற மாரி இருக்கு. பட் கனி வந்து கோவப்பட்டு திருப்பி சமாதானமாயி ஒரு மாரி பண்றாங்க. நான் வந்து இந்த இடத்த விட்டு தான் போறேன்னு சொன்னது கேம் விட்டு போறேன்னு சொல்லல அப்படின்னாங்க. நான் இனிமே சமைக்கவே மாட்டேன் அப்படின்னு வெளில போனாங்க. அந்த சிக்கன் இஷ்யூ வந்தது இல்லையா அதுல. ஆனா சிக்கன் இஷ்யூ இருந்தாலுமே, அதுக்கப்புறம் திரும்ப அவங்க சமைச்சு குடுத்து ஏதோ பண்ணாங்க. அதாவது நம்ம தான் சமைச்சு குடுக்குறோம். நமக்கு பேர் வரணுங்கிற ஒரே காரணம் தான் கனிக்கு. வேற எதுவும் இல்லங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க கனி. 6ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க வந்து டாப் 10ல இருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. கனி அவர்கள பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்த வெளிப்படுத்துற மாரி தெரியுது. ஆனா அதுல உள்ள வந்து ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. நீங்க யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. பட் கனி அவர்கள் இனிமையானவரா அல்லது என்ன சொல்றது? விஷம் தடவுனவங்களா அப்படிங்கிற மாரி விஷ பாட்டிலா அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. அதுக்கு அடுத்த இடத்துல அதுவும் வியன்னா வந்து எப்படிப்பா அது 7வது இடத்துக்கு வந்தாங்க? அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல வியானா அதுவும் அவங்க கிரிஞ்சா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. இப்ப எஃப்ஜேவோட லவ் ட்ராக் வேற போயிட்டு இருக்கு. எஃப்ஜேவோட லவ் ட்ராக் வந்து எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அவங்க நெனைச்ச மாரி விளையாடுறாங்களான்னு தெரியல. அதாவது இப்ப அரோராவ பார்த்து காப்பி அடிக்கிறாங்களா வியானா? அப்படிங்கிற மாரி ஒரு செய்தி. ஆனா அரோரா வந்து விருதோட குளோஸா இருக்காங்க. துஷாரோட குளோஸா இருக்காங்க. வினோதோட குளோஸா இருக்காங்க. ஏன்னா வினோத்துக்கு ஓட்டுல முதல்ல இருக்காங்கன்னோனே அரோரா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதேபோல வியானாவும் வினோதோட சேர்ந்து நெறைய பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்கள வெளியில தெரியறதுக்காக பண்றாங்களோ? அப்படின்னு அதேபோல வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் வினோத்துக்கு தான் ஓட்டு அதிகமா இருக்குன்னு பல தகவல்கள் வருவதனால வினோத் 2 பேருமே குளோஸா இருக்காங்க.
ஸோ இப்படி பல சம்பவங்கள் இருக்கு. இவங்களெல்லாம் வச்சு நம்ம மேல வந்துடலாம் அப்படிங்கிற மாரி கொண்டு போறாங்க. ஈவன் அரோராவுக்கு வினோதோட ஓட்டு கூட விழுதோன்னு ஒரு சந்தேகம் இருக்கிறதுங்க. ஏன்னா கடைசி ஒரு 8வது 9வது இடத்துல இருந்த அரோரா இப்ப 3வது இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, அப்புறம் வேற என்ன சொல்ல முடியும்? அதேபோல வியானாவும் அத பண்ணி மேல வரலாமோன்னு கொஞ்சம் யோசிக்கிற மாரி தெரியுது. வியானா அடி அடின்னு அடிக்கிறாங்க. சூப்பரா விளையாடுறாங்க. ஆனா கிரிஞ்சா இருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுவும் எஃப்ஜேவோட சேர்ந்து லவ் ட்ராக் முதல்ல வந்து ஏதோ ஒரு என்னது ஸ்ட்ரிப் கார்டு சொன்னாரே. அது மாரி சொன்ன ஒருத்தர் வந்து இன்னைக்கு அவங்களே லவ் பண்றாரு. எஃப்ஜேவே லவ் பண்றாரு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த இடம் கிட்டத்தட்ட சாண்ட்ரா வந்து கலக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன போன முதல் வாரம். இப்போ வந்து எங்கடா இருக்காங்க அப்படிங்கிற மாரி தேடுது. 8வது இடத்தில் சாண்ட்ரா இருக்காரு. அபிஷியல் வோட்டிங்ல 8வது இடத்தில் சாண்ட்ரா இருக்காங்க. பிரஜனோடவே சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது. பிரஜனுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறாங்க. அதே போல பிரஜன் இருக்கிற டீமுக்கு வந்து 4 காயின் குடுக்குறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அவங்க மேல இருக்கு. அதை தாண்டி தான் பண்றது வந்து நமக்கு ஏதாவது ஒரு தனக்கோ தனக்கு புருஷனுக்கோ வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அவங்க 8வது இடம் வந்து கண்டிப்பா பிரஜன் வெளில போயிட்டார் அப்படின்னா அவங்க 4வது 3வது 4வது இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்கு. டாப் 5க்கே வருவாங்க. ஏன்னா பிரஜன்னால தான் அவங்க ஆட்டம் கெடுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிரஜனுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல அப்படின்னாலும் சாண்ட்ரா வந்து ஓரளவுக்கு கேம ஒரு மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தான். நிறைய விஷயங்கள திங்க் பண்ணி பண்றாங்க. திடீர்னு இவங்க ஏதாவது சீக்ரெட் டாஸ்க் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவங்க கேம் இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சாண்ட்ரா வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் சாண்ட்ரா அவர்கள் வந்து ரொம்ப சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சுமாரா விளையாடுறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஒண்ணு புதுசு புதுசா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்ப கனியோட சண்டை போட்டதாகட்டும், அவங்க போய் கதறி அழுதாங்க வேற உள்ள போய். ஏமா இப்படி கதறி அழுவுறீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க கனிய தான் குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அவங்க சில தவறுகள் செய்தார்கள் அப்படிங்கிறது தான். அதற்கு அடுத்து 9வது இடம் அமீத் அவர்கள். அமீத் வந்து சிறப்பா பாடுறாரு. சூப்பரா பண்றாரு. எல்லாமே ஓகேங்க. ஆனால் அவருக்கு இன்னும் அந்த கேமோட ஸ்ட்ராட்டஜி பிடிபடல அப்படிங்கிறது தான். அவரு ஏதேதோ முயற்சிகள் பண்றாரு. ஆனா புதுசா அதாவது அமித் சூப்பரா பண்ணிட்டாருடா அப்படின்னு ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிறது தான். மத்தவங்களோட நல்லா பாட்டு பாடுறாரு. அது வினோதோட சேர்ந்து கவிதைகள்லாம் எழுதி பாட்டெல்லாம் பாடுறாரு. சூப்பரா அடிக்கிறாரு. அதெல்லாம் ஓகே. அத தாண்டி வந்து அமித் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. பார்வதியோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணாரு. அதே பார்வதி அடின்னு அடிக்க போறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்தவர் தான். இன்னைக்கு வந்து பார்வதியோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவர் எல்லாரோடையும் ஓரளவு க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் பண்றாரு. ஆனா அதை தாண்டி அமித் அவர்களுக்கு தனித்தன்மை அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. அது மிகச்சிறந்த ஒரு வழியாகத்தான் இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்துல கெமி இருக்காங்க 10வது இடத்துல. கெமி வந்து நிறைய விஷயங்கள ட்ரை பண்றாங்க. ஆனா பெருசா அவங்களும் வெளியில தெரியாம இருக்காங்க. இன்னும் ஒரு 3 நாளா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நைட் ஆனா சாப்பாட்டுக்கு சண்டை, மறுநாள் காலைல கமருதீனோட சண்டை, நைட்டு பூரா நேத்து நைட் வந்து கமருதீனோட சண்டை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்கள். எனக்கு வந்து ஒரு நான் இப்போ என்னது கத்திரிக்காய் ஏதோ கேட்டாங்க பாரு. அது காரமா இருக்குமான்னு சொன்னதுக்கு பயங்கரமா கத்தி கூப்பாடு போட்டு அது வந்து நம்ம சபரி தான் சமாதானம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். பட் சபரி அவர்களை பொறுத்தவரைக்கும் கெமிக்கு ஓரளவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்றாரு அப்படிங்கிறது நன்றாக தெரியுது. ஆரம்ப காலத்துல நம்ம திவாகரோட ஒரு சண்டை எனக்கு வைத்த பாக்குறியான்னு கேட்டாங்க. ஆனா சாண்ட்ராவோட சில முறுக்கல்கள் சண்டைகள் அவங்க இருக்கு. நீங்க எனக்கு ஒரு சோறும் பண்ண வேண்டாம் போங்கடி அப்படின்ட்டு கிளம்பி வெளியில போய் உட்காந்து சாப்பிட்டாங்க திவ்யாவையும் சாண்ட்ராவையும். அது நல்லா எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ கெமி வந்து ஒரு டார்கெட்டிங் கேம் ஆடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இப்போ வந்து சாண்ட்ராவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தெரியுமோ அத மாதிரி இவங்களும் ஏதாவது ட்ரை பண்ண முயற்சிக்கிறாங்களோ அப்படிங்கிறது தான். பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனா கெமியை பொறுத்த வரைக்கும் அவங்க எத்தனை வாரம் தாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு 10, 11 வாரம் வரைக்கும் இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கிறது அவங்களுடைய கேம். பார்க்கலாம் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும் அவங்களோட ஓட்டிங் அப்படிங்கிறது. ஏன்னா கடந்த முறைலாம் உள்ள வந்தாங்கன்னா கடைசி இடத்துல தான் இருப்பாங்க. கொஞ்சம் 1, 2 மேல இருப்பாங்க அவ்வளவுதான். இப்ப கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. ஸோ கெமி வந்து 10வது இடம். 11வது இடம் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா கெமிக்கு அடுத்தது இருக்கிறது பிரஜன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பிரஜன் வந்து கெமியை விட நல்லா விளையாடக்கூடிய ஒரு மனுஷன் நம்ம நினைச்சோம். அதுவும் சீரியல் ஆக்டரா அவருக்கு வந்து நிறைய பேர் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். சினிமாலையும் நடிச்சிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த 11வது இடம் கிடைக்கிறதற்கு கெமி தான் காரணமா? ஏன்னா கெமி ஓரளவுக்கு விளையாடுறாங்க அப்படிங்கிறச்ச அது அவங்களுக்கு போயிருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் கெமி இன்டகிரேஷன் இப்ப 2, 3 நாளா நல்லா இருக்கு ஆட்டம். நிறைய சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. பார்க்கலாம். ஸோ 11வது இடம் பிரஜன் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனா பிரஜன் வந்து நிறைய யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. ஒரு மாரி அவர்கிட்ட எதிர்பார்த்த கேம் இல்ல. சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு. சாண்ட்ராக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை முன்னாடி போய் நிக்கிறாரு. அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிறத வெளியில வச்சு பாத்துங்க. இங்க ஏன் பாக்குறீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. சாண்ட்ராவுக்கு ஒரு பிரச்சனை. யாரோ இவரு நம்ம விக்கி சொன்னாரு. விக்ரம். ஏம்மா யூனிஃபார்ம் போடாம உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. அங்க போயிட்டாரு திடீர்னு. அங்க போய் நின்னுட்டாரு. ஏதாவது ஏடா கூடமா பேச நம்மளும் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரஜனை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கேம இன்னும் பிடிக்கலையோ அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அதாவது என்னதான் வந்து
சாண்ட்ராவுக்கு சப்போர்ட் பண்ணாலுமே, அவரு தன்னுடைய கேம தனியா ஆடுனா தான் அவர் தெரிவாரு அப்படிங்கிறது தான். அது பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு. ஈவன் சாண்ட்ரா தப்பு பண்ணாலும் இது தப்பு அப்படின்னு ஆணித்தரமா சொல்லும்போது தான் பிரச்சனையோட ஓட்டு இன்கிரீஸ் ஆகும். இப்ப கெம்மி அளவுக்கு கூட அவரால பண்ண முடியலங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. பட் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. நம்ம பிரசன்ட் எதிர்பார்த்த அளவுக்கு கேம் இல்லங்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அவர் வந்து இன்னும் நெறைய எதிர்பார்க்கிறோம். நெறைய விளையாடணும். அப்படின்னா அவர வெளில அனுப்பிச்சிருங்க. சாண்ட்ரா தனியா விளையாடட்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. சாண்ட்ராவும் பிரஜனும் சேர்ந்து விளையாடினால், அது சாண்ட்ராவோட கேம பாதிக்குது. அவரோட அவருக்கு சுத்தமா பாதிக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்து 12வது இடத்துல நம்ம ரம்யா ஜோ அவர்கள் இருக்காங்க. ரம்யா ஜோ அவர்கள் எல்லோரோடையும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரா போயிட்டு, தான் நாமினேஷன்லயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி விளையாடுற ஒரு பெண்மணி. ஆனால் இந்த வாரம் வெளியில போயிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா முதல் விக்கெட் வந்து ரம்யாவாகத்தான் இருக்கும். அடுத்த விக்கெட் தான் வேற யாரு அப்படிங்கிறது. பிரஜனா இருக்கலாம், சுபிக்ஷாவா இருக்கலாம், கெமியா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் இந்த வாரம் போறது ரம்யா. ஒரு விக்கெட் உறுதிங்க. அதுக்கு காரணம் ரம்யா கிட்ட நம்ம எதிர்பார்த்த கேம் இல்லங்கிறது கண்கூடாக தெரிகிறது. ஆனா எவ்வளவு விஷயங்கள பார்த்துட்டோம். ஆனா ரம்யா ஏன் இப்படி இவ்வளவு மோசமா இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியலங்க. நிஜமாவே சொல்றேன். ரம்யா இன்னும் சிறப்பா விளையாடலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நான் வந்து வெளியில யார் தெரியுமா? பார்வதிலாம் எனக்கு ஈக்குவலா நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி பாட்டு வாங்குனாரு. நேத்து முந்தா நாள் வந்து தன்னை வந்து வொர்ஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்ந்து கதறி, கதறி, கதறி அழுதாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. பிக் பாஸ் கிட்டலாம் போய் பேசுனாங்க. அவர் கொஞ்சம் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சாரு. போம்மா போய் விளையாட்ட பாரும்மா அப்படின்ட்டாரு. அவர் வேற எதுவும் பெருசா சொல்லல. பட் அந்த அம்மா கதறி அழுதது வந்து இவங்களுக்கெல்லாம் ஒரு மாரி இருந்திருக்கும். அதனால வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல அவங்கள கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. கடைசி நாட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாரி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாரி கடைசி இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க அபிஷியல் வோட்டிங்ல. ஆனா அன்அபிஷியல் வோட்டிங் வேற மாரி இருக்கு அப்படிங்கிறது தான். அபிஷியல் வோட்டிங்க பொறுத்தவரைக்கும் சுபிக்ஷா அவர்களுக்கு வந்து இந்த கடைசி இடம் மீனவ பொண்ணு சுபி அப்படிங்கிற பேர்ல வந்து சுபிக்ஷா வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு எப்படியாவது சினிமாக்குள்ள போயிடணும் அப்படின்னா நினைச்சு விளையாடிட்டு இருக்கிற சுபிக்ஷா வந்து கடைசி இடத்துல இருக்கிறது இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். பட் சுபிக்ஷாவை அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரம்யாவை அனுப்பிட்டு அது அவங்க கூட அமீதோ அல்லது பிரஜனோ யாராவது அனுப்புவாங்க. சுபிக்ஷா கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குது பிக் பாஸ் டீம். ஏன்னா அவங்க இந்த பீட் பாக்ஸ் அது இது நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே போல் வெளியில இருக்கவங்க கிட்ட நிறைய கேமராவோட பேசுறாங்க. இப்பெல்லாம் வந்து திவாகருக்கு அப்புறம் கேமரா கிட்ட பேசுற முதல் ஆள் வந்து சுபிக்ஷா தான். நான் வந்து இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு ஒரு 10 தடையா வந்துடுறாங்க. இப்ப நீங்க முதல் இடத்துல இருக்க திவ்யா, பாரு இவங்களெல்லாம் தாண்டி சுபிக்ஷா வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளணும் நிறைய கஷ்டப்படுறாங்க. ஆனா அது வெளியில தெரிய மாட்டேங்குது. திவ்யாலாம் போற போக்குல அடிச்சு போயிடுறாங்க. கேம் அழகா சூப்பரா பண்றாங்க. பட் அது வந்து அவங்கள்ட்ட சுபிக்ஷா கிட்ட இல்ல. அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கேம் புரியல அப்படின்னு தான் அவங்க அடிக்கடி இவர் விக்ரம்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் சுபிக்ஷா வந்து தெரியப்பட வேண்டும் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா கடைசி இடத்துல இருந்தாலுமே ரம்யாவை வெளியே அனுப்புவாங்க. சுபிக்ஷா வெளில அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நிச்சயமா நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம் நண்பர்களே. தேங்க்யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி.